வெல்கம் டு சுபி டெக்னாலஜி. இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பைத்தான் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். ஸோ அதில் ஃபஸ்ட்டில் பி அந்த ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சம் ஆஃப் சீரீஸ். ஸோ அதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக நம்ம என் நம்பர் வரைக்கும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 3 கொடுத்தனா எனக்கு 1/1 ப்ளஸ் 2² 2 ப்ளஸ் 3³ 3. ஸோ என்ன நம்பர் கொடுக்கணும்னா அந்த நம்பருக்கு அதால் ஸ்கொயர் பண்ணி அதே நம்பரால் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதான் இந்த கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வரைக்கும் கொடுத்தனா 10 பவரில் 10 டிவைட் பை 10. ஸோ அது வரைக்கும் நான் வந்து அடிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது நான் சிம்பிளாக இங்கே கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளாக இன்புட் வந்து 4 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து 1 பவரில் 1 டிவைட் பை 1 ஒன்று பண்ணால் எனக்கு 1 தான், அதனால் 1 வச்சுருக்கேன். ப்ளஸ் 2 பவரில் 2 டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ப்ளஸ் 3 பவரில் 3/3 4/4. எனக்கு வந்து 4 தான், நான் 4 வரைக்கும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு ஒரு ஆன்சர் கொண்டு வரணுமா? ஸோ 1/1 வந்து 1 தான். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 டிவைட் பை 2. 3 கியூப் பண்ணால் 27/3. 4 பவரில் 4ஆல் பண்ணிங்கன்னா 256 டிவைட் பை 4 வரும். சரிங்களா? ஸோ இப்போ மறுபடியும் அதே ஒன்றை போட்டுக்கோங்க. 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். 27 3ஆல் பண்ணிங்கன்னா 9 வரும். 256 4ஆல் பண்ணால் 64 வரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 76. ஓகே, இதே அவுட்புட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இன்புட் வந்து 4ன்னு கொடுத்தா எனக்கு அவுட்புட் வந்து 76ன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ நீங்கள் 4 கிடையாது, எந்த நம்பர் கொடுத்தாலும் இதே ஃபார்மேட்டில் ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த கோடு வந்து நம்ம பைத்தானில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு அது போகிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணுறாங்க? ஸோ இங்கே வந்து நான் நம்பர் 4னா 4 வந்து பவரில் 4 டிவைட் பை 4 இங்கே ஒரு கான்செப்ட் ஒர்க் ஆகுதா? ஸோ அந்த கான்செப்டை தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ ஐங்கிறது நம்ம கொடுக்குற நம்பர்னு வச்சுக்கோங்க. அது டபுள் ஸ்டார் போட்டாங்கன்னா பவரில் போகும் டிவைட் பை அதே நம்பர். ஸோ அதுதான் இந்த கான்செப்டில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 4னா அப் டு 1லேருந்து 4 வரைக்கும் வரும். இப்போ 10னா 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் வரும். ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை யூஸ் பண்ணுற அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த ரேஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேஞ்சு வந்து எனக்கு 1லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்தனா ரெண்டாவது நம்பர் எப்பவுமே வந்து 10 கொடுத்தீங்கன்னா -1 9 வரைக்கும் தான் எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ அதனால் எண்ணில் தான் இன்புட் வாங்குறேன். நம்பர் 10ஓ 5ஓ வாங்குறேன். அந்த எண்ணை +1 நீங்கள் போட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்? அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த -1 போகிறது வந்து எனக்கு இந்த +1ல் சால்வ் பண்ணிவிட்டு நான் கொடுக்குற நம்பர் எனக்கு அது வரைக்கும் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொடுத்தனா 1,5ன்னு எடுத்துக்கும். சரிங்களா? அந்த -1 ஆல்ரெடி மைனஸ் ஆயிடும் இந்த ப்ளஸோட. சரிங்களா? ஓகே, ஸோ அப்போ இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 5 வரைக்கும் எடுக்கிறோம். அந்த எடுத்துகிட்டு வர நம்பரை தான் இந்த ஐயில் வாங்குறீங்க. ஸோ 1 2 3 4 இந்த லூப்பில் ஐயில் வாங்கிட்டே வரீங்க, உள்ளே கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வரும்போது என்ன ஆகும்? 1 ஸ்டார் 1 டிவைட் பை 1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துருமா? ஸோ அதுக்கப்புறம் 2 எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும்? 2 பவரில் 2 டிவைட் பை 2 2 வந்துருச்சா? ஸோ அதே மாதிரி எனக்கு ஒவ்வொரு நம்பரும் எடுக்கும்போது இந்த கண்டிஷன் எனக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ஸோ ஃபார் ரேஞ்சு இங்கே ஒரு சம் மேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து என்னங்கிற ஒரு வேரியபிளில் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வாங்கியிருக்கோம். சரிங்களா? ஸோ அது ஒரு இன்டிஜராக வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வந்து எஸ்ன்னு ஒரு டம்மியாக ஒரு வேரியபிளுக்கு நம்ம இங்கே வந்து ரிசல்ட் வருது பார்த்தீங்களா? மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா? அந்த ரிசல்ட்டை வந்து அந்த லூப்புக்குள்ளே ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிடறோம். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு நம்பரும் வந்து சால்வ் பண்ணி அதில் ப்ளஸ் பண்ணிகிட்டே வருது பார்த்தீங்களா? அப்போ எல்லாத்தையும் எனக்கு ஸ்டோர் பண்ணி தானே ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக இங்கே ஒரு எஸ் எம்டியாக ஒன்று டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு அந்த எஸ் வேரியபிள் இங்கே வச்சு இதுலேருந்து வரும்போது ஏவோட அவுட்புட் வரும்போது அதை தூக்கி எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணிடுறீங்க. சரிங்களா? ஸோ அதுக்காக இந்த 2 லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனலாக பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட் பண்ணிடுறீங்க. ஸோ ஓகே, இப்போ ப்ரோக்ராம் கான்செப்ட் புரிஞ்சுதா? எதுக்காக இந்த மாதிரி லைன்ஸ், எதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதே ப்ரோக்ராமை நம்ம பைச்சாமில் போட்டு பார்த்துட்டு எப்படி அவுட்புட் வரும்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஸோ எனக்கு கம்ப்யூட்டரில் பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னன்னா ஒரு இன்புட் வாங்குறேன்னா, ஸோ வேரியபிள் எண்ணில் இன்புட் வாங்குறேன். ஸோ நான் சும்மா ஃபஸ்ட்டு இன்புட்னு கொடுத்துக்கிறேன். டபுள் கோட்டில் என்டர் த நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து நான் இப்போ பாருங்களேன், இப்போ நான் சும்மா இதை பிரிண்ட் கொடுத்து இந்த எண்ணை பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்ப்போம் ப்ரோக்ராமை. எனக்கு கேட்குது
என்டர் த நம்பர். ஸோ இதுக்குள்ள என்ன டபுள் கோட்ஸ் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிரும் அவுட்புட்டில். சரிங்களா? ஓகே, என்டர் த நம்பர்னு கொடுத்து கோலன் வச்சதுக்கப்புறம் டபுள் கோட்ஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் கோலன் வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. ஸோ என்டர் த நம்பரில் ஃபார் எக்ஸாம்பிள் 10 கொடுத்துட்டு என்டர் பண்ணனா எனக்கு பிரிண்ட்டில் அந்த 10 பிரிண்ட் பண்ணிடுது. சரிங்களா? ஸோ இப்படி தான் அந்த இன்புட் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஓகே, இது வந்து ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம்லேயே இன்டெப்த்தாக சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்கன்னா இன்னும் புரியும். ஸோ இன்புட்டுனா என்ன, ஃபார்னா என்ன, இஃப் கண்டிஷன்னா என்ன, இன்னும் இன்டெப்த்தாக எடுத்திருப்பேன். அதை வேணால் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஜஸ்ட்டு நான் ஓரளவுக்கு சொல்லிடுறேன். இங்கே யூஸ் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இன்புட்டு சாரி. ஸோ இன்புட்டுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். எதுக்குன்னா நான் வாங்குகிற இன்புட் வந்து ஒரு இன்டிஜர் நம்பர் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ ப்ராக்கெட் அங்கே ஓப்பன் பண்ணதுனால இங்கே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சுதா? உங்கள் இதில் ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்புட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ, ஸோ என்டர் ஏ வேல்யூ ஆஃப் என் கொடுத்துருக்காங்களா? ஸோ அது ஒரு சீக்வன்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் அதுன்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கன்னா வரப்போகுது, அவ்வளோதான். ஸோ என்டர் த வேல்யூ ஆஃப் என்னன்னு கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, அதுவே கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஸ்ங்கிற ஒரு டம்மியான ஒரு வேரியபிளுக்கு 0.0 அசைன் பண்ணுறாங்க. ஸோ 0.0 வந்ததுனால அது வந்து ஒரு ஃப்ளோட். ஸோ அதனால் இங்கேயும் பாருங்கள், நான் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃப்ளோட்டாகவே நான் டிஃபைன் பண்ணுறேன் இதையும். சரிங்களா? ஓகே, ஸோ இதுக்கு கீழே இந்த இது தேவையில்ல. எஸ்ங்கிற ஒரு வேரியபிளில் 0.0ன்னு சொல்லி அசைன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபாரு ஏதாவது ஒரு வேரியபிள் ஐன்னு கொடுத்துருக்கோம். ஐக்குள்ள நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஐ இன்னுங்கிறது கீவேர்ட் எதுலேருந்து எடுக்குது அப்படின்னா ரேஞ்சு கமா 1 கமா n ப்ளஸ் 1. அந்த ப்ளஸ் 1 எதுக்கு அப்படின்னா டிஃபால்ட்டாகவே நமக்கு ரேஞ்சு வந்து -1 பண்ணும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளாக நான் இந்த இதை இப்போ ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை ஹைட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ரேஞ்சு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் ஐ இன்னில் ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 1,5ன்னு கொடுத்துட்டு கோலன் வச்சு என்டர் பண்ணி பிரிண்டில் ஐயை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு இந்த லூப்பு ரேஞ்சும் ஃபாரும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். ஜஸ்ட்டு ஓகே, இதையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஹேஷ் சிம்பிள் போட்டிங்கன்னா அந்த லைன் சிங்கிள் லைன் ஹைட் ஆயிடுச்சு. எனக்கு இது மட்டும்தான் இப்போ ரன் ஆக போகுது. ரன் பண்ணுறேன். எனக்கு ரேஞ்சு வந்து 1 to 5 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அது வந்து -1 எடுத்துக்கோங்க கடைசி நம்பராக. அதனால் 1லேருந்து 4 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா எனக்கு ஐங்கிற வேரியபிள் என்ன செய்யும்னா ரேஞ்சிலேருந்து ஒரு டேட்டா ஃபஸ்ட்டு எடுக்கும். 1ஆம் நம்பரை எடுத்துகிட்டு உள்ளே அலோவ் பண்ணணும். ஸோ ஐங்கிற வேரியபிளில் 1ஆம் நம்பர் டேட்டா உள்ளே வந்திருக்கும். பிரிண்ட்டு ஐங்கும்போது 1 பிரிண்ட் ஆயிடும். மறுபடியும் இந்த லூப் சுற்றும். 2ஆம் நம்பரை எடுத்துகிட்டு வரும். 2ஆம் நம்பர் ஐயில் இருக்கும். மறுபடியும் உள்ளே வந்து 2ஆம் நம்பரை பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி அப் டு 4 வரைக்கும் எனக்கு எடுக்கும். ஸோ 5ன்னு கொடுத்தா 4 வரைக்கும் எடுக்கும். இப்போ 10ன்னு கொடுத்தீங்கன்னா 9 வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட் நம்பர் எது கொடுங்க அதோட -1 ஆகும். சரிங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இங்கே கோடில் வந்து உங்களுக்கு +1 கொடுக்குறீங்க. ஸோ +1 கொடுத்தீங்கன்னா நீங்கள் இன்புட்டாக கொடுக்குற நம்பரு அது வரைக்கும் எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 கொடுத்தீங்கன்னா 5 + 1 6ன்னு எடுத்துக்கும். ஆல்ரெடி அதில் -1 ஆகும்னு சொன்னோன்னா அப்போ 5 ஆயிரும். சரிங்களா? ஸோ அந்த பர்பஸ்க்காக +1 கொடுக்குறோம். ஸோ இப்போ கோலன் வச்சு என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏங்கிற ஒரு வேரியபிளில் அவங்க ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ தான் கொடுக்குறேன். ஐயில் தான் ஒரு நம்பராக வரப்போகுது. அப்போ ஐ போட்டுட்டு ஸ்டாரு மறுபடியும் ஐ. அப்போ ஐ பவரில் ஐ டிவைடட் பை ஐ தான். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட் போட்டீங்க அப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட் படி வந்துடுமா? ஸோ இங்கே பாருங்கள், ஐ பவரில் ஐ டிவைடட் பை ஐ. அப்போ 2ஆம் நம்பர் ஐயில் வந்துச்சுன்னா 2 மேலே 2 கீழேயும் 2. சரிங்களா? ஸோ அந்த கான்செப்ட் படி தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் வரும்போது என்ன ஆகணும், இந்த ஐயில் 1, இந்த ஐயில் பவரில் 1 டிவைடட் பை 1. ஸோ அதை வந்து ஃப்ளோட்டாக எடுத்து ஏல ஸ்டோர் பண்ணிடு. இந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ ஏல அந்த அவுட்புட் வரும். ஸோ அதை எஸ்ங்கிற ஒரு வேரியபிள் போயிட்டு எஸ் ப்ளஸ் ஏன்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு டைம் இந்த லூப் ஃபார்லேருந்து 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வரும்போது 1ஆம் நம்பரை வச்சு ஒரு வேலையை செஞ்சு முடிச்சு அந்த ரிசல்ட் ஏல ஸ்டோர் ஆயிரும். அந்த ஸ்டோர் ஆன ஏ வந்து எஸ்ஸோட ப்ளஸ் பண்ணோம். ஆல்ரெடி எஸ் வந்து 0.0ன்னு கொடுத்துருக்கேன். அது ஃப்ளோட் தான். ஸோ இங்கே வர ஆன்சரும் ஃப்ளோட்டு தான். சரிங்களா?
அப்போ ஃபஸ்ட்டு எஸ்ஸில் 0.0 இருக்கும், ஏல வந்து ஒன்னோட ஆன்சர் வந்துடும். ஸோ ஒன்னோட ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு, ஒன்று தான் வருது சரிங்களா, டிவைட் பண்ணால். ஸோ அப்போ அந்த 0 1 சேர்ந்து எஸ்ஸில் ஸ்டோர் ஆயிரும் 1ன்னு சரிங்களா. ஸோ இப்போ இந்த லூப் முடியல, இந்த லூப் முடிஞ்சு வெளியில் போனால் தான் இந்த நம்பர் எடுக்கும். ஸோ இது லோக்கல்குள்ளேயே இருக்கிறதுனால அந்த எஸ்ஸில் இப்போ வந்து எனக்கு 1ன்ட்டு எடுத்திருக்கும். மறுபடியும் லூப் சுற்றும் போது ரெண்டாம் நம்பர் எடுக்குங்களா, ரெண்டாம் நம்பர் எடுத்து ஐயில் எடுத்து உள்ளே வரும்போது 2 பவரில் 2 டிவைட் பை 2ன்னு எடுத்துக்குமா. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணுது, சிம்பிளிஃபை பண்ண அதுக்கு என்ன ஆன்சர் வருது, 2 பண்ணிட்டே வந்துன்னா நம்பர் 2 வருது ஆன்சர் சரிங்களா. அப்போ என்ன ஆகுனா எஸ்ஸில் வந்து ஆல்ரெடி இங்கே 1 இருந்ததா, அந்த 1 இங்கே கால் ஆயிடும். எஸ்ஸில் 1, ஏல வந்து அந்த 2. ஸோ 1 + 2 3ன்னு எஸ்ஸில் ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா. ஸோ இப்போ என்னாச்சு, எஸ்ஸில் வந்து 3ன்னு ஸ்டோர் ஆயிடுச்சு. மறுபடியும் லூப் சுத்தம், மூணாம் நம்பர் எடுத்துகிட்டு வரும். a = float 3 பவரில் 3 டிவைட் பை 3ன்னு வருமா. அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆன்சர் வருது, ஃபைனலாக 9 வருதா. அப்போ அந்த 9 ஏல கொடுத்துரும். அப்போ ஆல்ரெடி எஸ்ஸில் வந்து 3ன்னு இருந்துச்சு, 3 + 9 எனக்கு 12ன்னு மறுபடியும் எஸ்ஸில் ஸ்டோர் ஆயிடும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் எதில் இருக்குன்னா எஸ்ஸில் தான் எனக்கு இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால தான் இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரோக்ராமில் லூப் விட்டு வெளியில் வந்துட்டு பிரிண்ட்டுக்குள்ளே அந்த எஸ்ங்கிற வேரியபிளை பிரிண்ட் பண்ணி அவுட்புட்டை காமிச்சிருக்காங்க சரிங்களா. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், இந்த லூப் விட்டு நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ பிரிண்ட்டு கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஏதோ ஒரு நம்பர் வேர்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா அவுட்புட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் புக்கில் இருக்க மாதிரியும் போட்டுக்கலாம். அவுட்புட்னு கொடுத்துட்டு எஸ்ங்கிற வேரியபிள் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்வாலிட் சின்டெக்ஸ்னு வருதா. ஓகே, ஸோ என்னென்னா இங்கே கம்மா கொடுத்துக்குங்க. இப்போ ரன் பண்ணுங்கள். எனக்கு இன்புட் கேட்குது, நம்பர் ஆஃப் என்னோட வேல்யூ கேட்குது. என்னோட வேல்யூ வந்து நம்ம 4ன்னு கொடுத்து என்டர் பண்ணுவோம். ஸோ 76.0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்ம இங்கே அதானே கொடுத்துருந்தோம், 4 கொடுத்துருந்தோம் அப்படின்னா 76ன்னு ஒரு ஆன்சரு. இதை இந்த வேலையை செஞ்சு முடிச்சு 76 ரிப்ளை பண்ணிடுச்சு. இது வந்து நான் இங்கே ஃப்ளோட்டுன்னு கொடுத்ததுனால 0.0 மென்ஷன் ஆகி வருது. ஸோ இதுவே எனக்கு வந்து சார் எனக்கு இந்த ஃப்ளோட் வேணாம், நார்மல் 0னே அசைன் பண்ணிக்கிறேன், இங்கேயும் எனக்கு ஃப்ளோட் வேணாம், ஸோ இந்த ஃப்ளோட் இல்லாதனால இந்த சி டைப் ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு சேம் அதே 4 கொடுத்து என்டர் பண்ணுறேன். சாரி, சேவ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். 76.0ன்னு எடுத்திருக்கு சரிங்களா. அப்போ எங்கே ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு பாருங்கள். ஸோ இன்டிஜர் எடுத்திருக்கீங்க, இங்கே வயசில் 0 தான் வருது. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த ஏல வருது பார்த்தீங்களா, அது அந்த டேட்டா வந்து என்ன டைப்பில் வருதுன்னு செக் பண்ணுறேன். ஸோ நம்ம இன்டிஜர்னு கொடுத்துருக்கோம், ஸோ நமக்கு ஏன் ஃப்ளோட்டுன்னு வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இப்போ ரைஸ் ஆகுது. ஏவோடைய டைப்பை மட்டும் இங்கே கெட் பண்ணுறேன். ஸோ ஏல தான் ஆன்சர் வந்துட்டுருக்கு, ஏவோட டைப்பை மட்டும் கெட் பண்ணுறேன். கெட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 2ன்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ளோட்னு வருது. ஸோ டிஃபால்ட்டாக அது ஃப்ளோட்டு தான் எடுத்துக்குது, அதனால நமக்கு ஃப்ளோட்னு இங்கே வருதா. ஓகே, எனக்கு இது ஃப்ளோட்டுன்னு வரக்கூடாது, அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி இன்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது நீ இன்டீஜராக எடுத்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த லைனை ரிமூவ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எண்ணில் வந்து 5ன்னு கொடுப்போம். எனக்கு 5 கொடுத்தீங்கன்னா எனக்கு 701 அந்த 0.0 பார்த்தீங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இந்த ரிசல்ட்டை வந்து இன்டிஜராக நீ ஸ்டோர் பண்ணிக்கன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ எனக்கு இன்டிஜராக வந்து எஸ்லி இன்டிஜராக தான் ஸ்டோர் ஆகிருக்கு, நம்பர்ஸ் பாயிண்டில் கொடுக்கல, அதனால எனக்கு இன்டிஜராக எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் இந்த ஃப்ளோட் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்காட்டியும் பரவாயில்ல, சம்டைம் ஏதாவது எனக்கு பாயிண்டில் வேணும்னா நீங்கள் ஃப்ளோட் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.